ஆஸ்ட்ரோவிட் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கும்ப லக்னக்காரர்கள் ஒரு வீட்டிலேயோ அல்லது நாம் வேலை செய்கின்ற இடத்திலேயோ அல்லது நம் சமூகத்திலேயோ யாராவது கும்ப லக்னக்காரர்கள் அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிட்டோன்னா அவங்க கிட்டக்க இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன, அவர்கள்கிட்ட இருக்கிற எதிர்மறையான எண்ணங்கள் அல்லது எதிர்மறையான விஷயங்கள் என்ன, அல்லது இந்த கும்ப லக்னத்தில் பிறந்தவர்கள் எவ்வாறு அவர்கள் பார்க்க வேண்டும் என்பதை நாம் இப்போது பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தோம்னா சதய நட்சத்திரத்தினுடைய 3ஆம் பாதம் இந்த கும்ப லக்னத்தில் லக்ன புள்ளி சதய நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கியமாக இந்த கும்ப லக்னமாக பாவித்து நாம் பார்த்தால் சிறப்பான பலனை கொடுக்கும். இந்த கும்ப லக்னம் தான் போட்டிருப்பாங்க, ஜாதகத்தில் கும்ப லக்னம்னு போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம சொன்னதுக்கும் அதுக்கும் செட்டே ஆகாத மாதிரி நிறையா பேர் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கும்ப லக்னம், கும்பம் பார்த்துருக்கீங்க இல்லையா, இந்த கலசம் கும்பம்லாம் பார்த்துருக்கீங்களா, கோவில் மேலே ஒரு கும்பம் இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வீட்டில் இந்த கும்பம் வச்சு பூஜையெல்லாம் பண்ணுவோம். இந்த பெரிய மனுஷங்களை வரவேற்கிறதுக்கு கும்பம்லாம் எடுத்துகிட்டு போய் வரவேற்பு தருவாங்க. இதில் பார்த்திங்கன்னா இலை இருக்கும், மாவில் வச்சுருப்பாங்க, தேங்காயை வச்சு மூடி வச்சுருப்பாங்க. உள்ளே தண்ணி இருக்கா, அந்த உள்ளே வேறு ஏதாவது நெல் இருக்கா, உள்ளே நவதானியம் இருக்கா, உள்ளே இப்போ என்ன இருக்குதுன்னு வெளியில் யாருக்கும் தெரியாது. இதில் அரை சொம்பில் இருக்கா இல்லை முழு சொம்புலையும் இருக்குமா தண்ணி, இது போன்ற பலவிதமான விஷயங்கள், மறைக்கப்பட்ட விஷயங்கள் அந்த கும்ப லக்னத்துக்குள்ளே இருக்குது. அதனால் இந்த லக்ன புள்ளி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது சதய 3ஆம் பாதத்தினுடைய லக்ன புள்ளிக்கு மாத்திரம்தான் இந்த கும்ப லக்னத்திற்கு நாம் சொல்வது சரியாக வரும் என்பதையும் நீங்கள் கருத்தில் வச்சுக்கோங்க. பக்தியானவர், ஒருத்தங்க சொல்கிறதுக்கு அவர்களுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து நடத்தல். அதே நேரம் அழகானவர், அடுத்தவர்களை வசீகரிக்கக்கூடிய சக்தி உள்ளவர், தர்மத்தை நிலைநாட்டுபவர், தர்மத்தை நிலை நிறுத்துவதற்காக துணிவாக எந்த காரியத்தையும் செய்யக்கூடியவர்கள், நல்ல வழிகாட்டுதலின் பெயரில், அதுதான் முக்கியம். தீர்மானமான மனசு இருக்கும், நாம் செய்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மனசு ஒருநிலைப்படுத்தினதுக்கப்புறம் தீர்மானமான மனதோடு செயல்களில் இறங்கி செய்யக்கூடியவர், ஒரே நேர்கோட்டில் யோசிக்கக்கூடியவர், சிந்தனைகள் மிகவும் ஆழமாக இருக்கும், நல்ல பயிற்சி இருக்கும். அதே நேரத்தில் இந்த வீரத்தோட செய்யக்கூடிய விஷயங்களில் இவருக்கு ஈடுபாடு ஜாஸ்தி. ரொம்ப சாந்த சுபாவம் இருந்தாலும் அதே நேரம் திருமணம் சார்ந்த வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா மறைவான சில விஷயங்கள் இருக்கும். இந்த சில விஷயங்களை மறைத்து இருக்கக்கூடிய சம்பவங்கள் இருக்கும். அது ஒவ்வொருத்தங்களுக்கு ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி நல்லா புரிஞ்சுக்கணும். ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல இவையெல்லாம் மாறக்கூடிய விஷயங்கள். இவர்களுக்கென்ற ஒரு பெரிய குடும்பம் இருக்கும், சகோதர சகோதரிகள் என்று பெரிய குடும்பம் இருக்கும். குடும்பத்திற்காக இவர்கள் அரணாக இருப்பார்கள். அதே நேரம் இவரை பாதுகாக்க இவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்களும் அரணாக இருப்பார்கள். நல்ல ஒரு பலமாக இவர்களுக்கு இருப்பதனால இவங்க வெற்றி பெறுறாங்க. ஆனால் இவங்ககிட்டக்கும் ஒரு சில குறைகள் இருக்குது. அதை இவங்க சரி பண்ணிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணணும். ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவாங்க. ஏதாவது சொன்னால் உணர்ச்சி வசப்பட்டுருது. என்ன நடக்குது எதுலாம் தெரியாது, உடனே ஒரு உணர்ச்சி வந்துடும். கோபமாக இருந்தாலும் கோப உணர்ச்சி வந்துடும், அழுகையாக இருந்தாலும் அழுகை உணர்ச்சி வந்துடும், சந்தோஷமாக இருந்தாலும் சந்தோஷ உணர்ச்சிகள் வந்துடும். எல்லா விஷயத்துலேயும் சந்தேகம் இருக்கும்.
எல்லா விஷயத்திலையும் சந்தேகப்படக்கூடிய ஒரு குணம் இவர்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதே நேரம் சில விஷயங்களை இவர்களுக்கு புரியாமையே விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும். இவர் சுற்றி சில விஷயங்கள் நடக்கும். அது இவருக்கு தெரியாமலோ அல்லது புரியாமலேயோ நடந்து கொண்டு இருக்கும். ஆனால் இந்த குரு பக்தி, தெய்வ பக்தி, ஒருத்தருங்க வழிகாட்டுறாங்கன்னா அந்த வழிகாட்டுதல் செய்யக்கூடியவர்கள் சரியான ஆள்தான், அவர்தான் நமக்கு எல்லாம் என்று சொல்லி இந்த சரண்டர்ன்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த சரண்டருங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரிந்த நபர் இந்த கும்பலக்னக்காரர்கள். ஒரு பயபக்திங்கிறது இவர்கிட்ட தான் நம்ம கற்றுக்கணும். அந்த பக்தியோட இவர் காரியத்தை செய்து காட்டுவார். ஆனால் எல்லா விஷயத்தையும் உடனேலாம் எடுத்துட மாட்டார். உடனே எடுத்து சொல்கிறதுக்கெல்லாம் ஆமான்னு சொல்லி உடனே செயல்படுத்தலாம் மாட்டார். ரொம்ப யோசிப்பார். ரொம்ப யோசித்து அது முதல்ல இவருக்கு பிடிக்கணும். இவர் மனசுக்கு பிடிச்சதுக்கப்புறம் அதை செயல்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால் இவருக்கு யார் அறிவுரை சொல்கிறாங்களோ அவரை பல கேள்விகள் கேட்டுட்ருப்பார். இவர் இதை செயல்படுத்துறதுனால எனக்கு என்ன நன்மை, இதில் கரெக்டான நியாயம் இருக்கா, சரியான தர்மம் இருக்கா, அந்த தர்மப்படி தான் நான் போகிறேன்னா, அந்த தர்மத்துக்கு நான் சரியாக இருப்பேனா, என்னால் எந்த பிரச்சனையும் வராதே, இதெல்லாத்தையும் யோசிச்சு செய்வார். இப்படி இந்த தாமதமாக முடிவெடுப்பது, அகங்காரமாக இருப்பது, உணர்ச்சி வசப்படுவது, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை. என்னென்னா குடும்ப வாழ்க்கை அப்படின்னு சொல்லி வரும் பொழுது இதெல்லாம் பிரச்சனை. அதாவது ஒரு செயல் பண்ணுறோம் குடும்பத்தில், கணவன் மனைவி அப்படின்னு சொல்லி வரும் பொழுது, இந்த குழந்தைகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயங்கள் வரும் பொழுது நாம் ரொம்ப தாமதப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கூல் அட்மிஷன் போடணும், நீங்கள் தாமதப்படுத்தினீங்கன்னா ஸ்கூலில் நம்ம போகிற வரைக்கும் அட்மிஷனுக்கு அவங்க வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்களா? இல்லை அர்ஜெண்ட்டாக ஒரு கையெழுத்து போட்டு அந்த பிரச்சனையை முடிக்கணும், நாம் ரொம்ப யோசித்து அந்த விஷயத்தை கொஞ்சம் லேட்டாக பண்ணால் அந்த விஷயம் ஜெயிக்குமா? உணர்ச்சியை எப்போ உணர்ச்சி வசப்படணுமோ அப்போ தான் உணர்ச்சி வசப்பட முடியும். எல்லா இடத்துலையும் உணர்ச்சி வசப்பட முடியாது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களை எல்லாம் இவர் கொஞ்சம் மாற்றிக்கணும். இதெல்லாம் மாற்றினால் இவர்களுக்கு இல்லை ஒரு பெரிய குணாதிசயம் என்ன அப்படின்னா, அந்த சரண்டருங்கிற ஒரு வேர்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சவர்னு சொன்னோம் இல்லையா, அதனால் இவர் யாருக்கு கீழே இருக்கிறாரோ அவர் இவரை ஒரு மிகப்பெரிய ஆளாக மாற்றி விடுவார். மிகுந்த ஒரு கௌரவமுள்ள ஆளாக மாற்றி விடுவார். இவர்களுக்கு ஒரு பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய நபராக அவர் மாற்றி விடுவார். இவரும் வாழ்க்கையில் ஒரு பெரிய இடத்தில் பெரிய பேர், புகழ், கௌரவத்தோடு இருப்பார். ஒரு கோவிலில் அந்த கும்பம் அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா மிக உயர்ந்த இடம். அதற்கு கீழே தான் விக்கிரகம், ஆனால் அது மிக உயர்ந்த இடத்தில் கும்பம் இருப்பது போல் இந்த கும்ப லக்னக்காரர்கள் இருப்பார்கள். நன்றி, வணக்கம்.